திரும்பவுமா? என்ன சார் வேணும்? நான் ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னேன்ல, ரீசார்ஜ் பண்ணீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா பண்ணேன். எனக்கு என்னமோ உங்க மொழிய பார்த்தா சந்தேகமாவே இருக்கே. மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டைய போட்டீங்களோ? சார் தேவையில்லாம பேசாதீங்க. எதுங்க தேவையில்லாம? ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்ன எஸ்எம்எஸ் வரலையே. ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எதுக்கு சார் எஸ்எம்எஸ் வரணும்? உங்க அப்பாவுக்கு வந்திருக்கும். அவருக்கு தான் இன்னும் வரலையா. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. என்னங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற கடைன்னு பாக்குறேன். இல்ல நான் வார மாதிரி ஆயிடுவேங்க. நீங்க எது மாதிரி வேணாலும் ஆகுங்க, ஆனா அப்படி ஓரமா நின்னுக்கோங்க. பிசினஸ் டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எது பிசினஸ் டைமா? சொல்லே 1500 ரூபாய் கொடுத்திருக்கேன்ல, முதல்ல எனக்கு பதில சொல்லிவிட்டு அப்புறம் உங்க பிசினஸ் பாருங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்க பாருங்க? ரீசார்ஜ் பண்ண கடையில தான்ப்பா. என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீசார்ஜ் ஆயிருமாப்பா. சரி, அங்கேயே இரு. எனக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. சரிப்பா. பாத்தீங்களா, இதோட 97 தடவை பேசிட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். முதல்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த நம்பரை இதுல எழுதுங்க. இது என்ன புது நம்பரை குடுக்குறீங்க? புது நம்பரா? என்னமா சொல்ற? 205 சொன்னா 005க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க. தமிழ்ல என்ன சொன்னீங்க? 205 சொன்னேன். அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். 20னா 2000 கிடையாது. இங்கிலீஷ் தெரியலன்னு தானே தமிழ்ல சொன்னேன். அதுவும் புரியலையா? அதெல்லாம் நல்லா புரியுது. நீங்க போன்ல யார் கூட பேசிட்டு எனக்கு தப்பான நம்பர் சொன்னா அதுக்கு நானா பொறுப்பு? யார் தப்பான நம்பர் சொன்னா? நீங்க தப்பா எழுதிட்டு என்னைய சொல்றீங்களா? போன்ல பேசிக்கிட்டே நம்பரை சொன்னது உங்க தப்பு. நான் போன்ல பேசும்போது நம்பரை கேட்டது உங்க தப்பு. இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல, முதவே நம்பரை எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் நெத்தியில கூட எழுதிட்டு வந்து நின்றுப்பேன். எழுதிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே? என்ன மரியாதை பணத்தை திருப்பி கொடு. இல்ல நீங்க பாருங்க, தப்பா நம்பர் சொன்னது நீங்க தான். உங்க மேல தப்பு வச்சுட்டு என்கிட்ட தராரு பண்ணா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? என் சம்பளமே 1200 ரூபாய் தான். அதுலயும் 400 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சொல்றா. அண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு 1500 ரூபாய் வேணும். சிக்னல் கிடைக்கல. அண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு ஹலோ ஹலோ வச்சிட்டானா? பணம் கேட்டா சிக்னல் கிடைக்காது. சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ம். எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் ஆச்சோ அதே நம்பருக்கு பேசி பணத்தை கேட்டா கேட்டா கொடுத்துருவாங்களா?